சேலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அது பற்றிய தகவலை தருகிறார் நம்முடைய சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ். சேலத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது? முழு அடைப்புக்கு மக்கள் ஆதரவு இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு சேலத்துல? விக்ரம், அதாவது சேலத்தை பொறுத்த வரைக்கும் காந்தியவாதி சசிபெருமாளின் சொந்த ஊர் என்பதால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவர் உயிரிழந்தது பிறகு உடனடியாக இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. குறிப்பாக இங்கே போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் காந்தி சிலை முன்பாக சசிபெருமாளின் குடும்பத்தினர் உண்ணாவிரதம் இருக்க முயன்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் அழைப்பை ஏற்று இன்று கடையெடுப்பு போராட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடையெடுப்பு போராட்டத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேலம் மாநகர பகுதியில் மட்டும் நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை 68 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தவிர சேலம் சரகத்துக்கு உட்பட்ட சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இன்று காலை வரை கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்திருக்கிறார்கள். கடையடைப்பை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நகர பகுதிகளில் அனைத்து கடைகளும் திறந்திருக்கின்றன. அந்த கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு. புறநகர் பகுதிகளில் ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர் கருத்தின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10% அளவிற்கான கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டுள்ளன. மற்றபடி இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சேலத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க அரசு கலைக்கல்லூரி முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. காரணம், நேற்றைய தினம் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை அடுத்து மாணவர்கள் ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற அடிப்படையில் சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு காலை முதற்கொண்டே காவல் உதவி ஆணையாளர் தலைமையிலான போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கல்லூரிக்கு செல்லும் அனைத்து மாணவர்களும் அடையாள அட்டை காண்பிக்கப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். விக்ரம்.